பிளாஸ்டிக் கோபத்துடன் நேரத்திடம் பேசிக் கொண்டிருந்தது. நேரமும் அமைதியாக பதிலளித்தது. நான் என்ன மக்களுக்கு தேவையில்லாத பொருளா? என்னை ஏன் கொண்டாட மறுக்கிறார்கள்? தேவையில்லாத பொருள் அல்லவோ, மக்களின் சுகமான வாழ்க்கைக்கு நீ தேவை. என்னை எதற்காக எப்படி உருவாக்கினார்கள்? இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டாய். அப்படியா? எனக்கு புரியவில்லை. இயற்கையை நான் பாதிக்கிறேன் என்று என்னை அடையாளப்படுத்துகிறார்களே. எவ்வாறு நீ உருவானாய்? இயற்கை வளங்கள் எவ்வாறு உன்னால் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது என்று கூறுகிறேன், கேள். இன்று நாம உலகையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பின் வரலாற்றுக்குள் பயணம் செய்ய போகிறோம். அது பிளாஸ்டிக். இன்று நம்ம வீட்டில் இருந்து பள்ளி வரை, மருத்துவம் முதல் விண்வெளி வரை, பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு நாளை கூட நினைக்க முடியாது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் வரலாறு எப்படி தொடங்கியது தெரியுமா? 1800களின் தொடக்கத்தில் உலகம் ஒரு பெரிய மாற்ற காலத்தை கண்டது. அந்த நேரத்தில் மக்கள் பயன்படுத்திய முக்கியமான பொருட்கள் மரம், எலும்பு, யானை தந்தம் போன்ற இயற்கை வளங்கள். இவை மிகுந்த அளவில் பயன்படுத்தப்பட்டதால் இயற்கை வளங்கள் குறைய தொடங்கியது. முக்கிய பொருட்கள் குறைய ஆரம்பித்தது. தொழில்கள், உற்பத்தி, தினசரி வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இதனால் விஞ்ஞானிகளும் தொழில்துறைகளிலும் உள்ள நிபுணர்களும் ஒரு கேள்வியை எழுப்பினர். இதை மாற்ற நீண்ட நாட்கள் நீடிக்கும், வலிமையான, மேலும் குறைந்த செலவில் அதிக அளவில் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய செயற்கை பொருள் இருக்குமா என்று. இந்த தேவைதான் மனிதர்களை பிளாஸ்டிக் எனும் புதிய கண்டுபிடிப்பை தேடிச் செல்ல வைத்தது. இப்படி புதிய மாற்றத்தை கண்டுபிடிக்க உலகம் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் நடந்தது. 1860இல் அமெரிக்க விஞ்ஞானி ஜான் வெஸ்லி ஹைட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பை செய்தார். அவர் உருவாக்கிய புது பொருள்தான் செல்லுலாய்டு. உலகின் முதல் செயற்கை பிளாஸ்டிக். அந்த காலத்தில் காட்டன் ஃபைபர் தான் முக்கிய மூலப்பொருள். ஹயாட் அந்த காட்டனை எடுத்தார். அதை நைட்ரிக் ஆசிட் மற்றும் சல்பூரிக் ஆசிட் கலவையில் கவனமாக மூழ்கடித்தார். சில வினாடிகளில் காட்டன் முற்றிலும் மாறியது. அது நைட்ரோசெல்லுலோஸ் என்ற தீப்பற்றக்கூடிய புதிய பொருளாக மாறிவிட்டது. ஆனால் நைட்ரோசெல்லுலோஸ் மட்டும் போதவில்லை. அதில் நெகிழ்வும் இல்லை, வலிமையும் இல்லை, வடிவம் கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடையாது. அதுதான் ஹயாட்டுக்கு அடுத்த பெரிய யோசனையை தந்தது. நைட்ரோசெல்லுலோஸ்க்கு கேம்ஃபோர் சேர்த்தால் என்ன ஆகும் என அவர் சோதனை நடத்தினார். அந்த நொடிதான் மனித வரலாற்றில் முதல் பிளாஸ்டிக் பிறந்த தருணம். அதற்கு பெயர் செல்லுலோய்ட். செல்லுலோய்ட் தோன்றியது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பாக இல்லை. அது மனித வரலாற்றின் உற்பத்தி முறையையே மாற்றிய ஒரு பெரிய முன்னேற்றம். இது வளைந்து கொள்ளும், லேசானது, வடிவம் கொடுக்க எளிதானது. அதனால் இதை பல துறைகளில் பயன்படுத்த முடிந்தது. செல்லுலோய்ட் வந்த பிறகு முதல் முறையாக இயற்கை வளங்கள் மாற்றி செயற்கையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடைத்தது. இதனால் யானை தந்தம் போன்ற அரிய வளங்களை பாதுகாக்கவும் முடிந்தது. இந்த புதிய பிளாஸ்டிக் கொண்டு பல பயனுள்ள பொருட்கள் தயாரிக்கப்பட்டன. பிலியர்ட் பந்துகள், சீப்புகள், ஆரம்பகால புகைப்பட படங்கள், பொம்மைகள் மற்றும் அலங்கார பொருட்கள். செல்லுலோய்ட் வந்ததன் மூலம் தொழில்துறைகள் அனைத்தும் ஒரு புதிய வெளிச்சத்தை பார்த்தன. இதுவே பிளாஸ்டிக் புரட்சியின் முதல் படி. செல்லுலோய்ட் உலகின் முதல் செயற்கை பிளாஸ்டிக் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய குறை இருந்தது. அது மிக எளிதாக தீப்பற்றும். அதனால் தொழில்துறை, குறிப்பாக மின்சார பொருட்கள் தயாரிப்போர், ஒரு பாதுகாப்பான, வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உடைந்திடாத ஃபயர் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக் தேடிக் கொண்டிருந்தனர். லியோ பேக்லண்ட் என்பவர் பெல்ஜியத்தில் பிறந்த ஒரு பிரபலமான ரசாயன விஞ்ஞானி. அவரே உலகின் முதல் 100% செயற்கை பிளாஸ்டிக் பேக்லைட் ஐ உருவாக்கியவர். அந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் தொழில்துறையின் அடித்தளமாக மாறியது. அவர் 1863இல் பிறந்து பின்னர் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து தனது ஆய்வகத்தில் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை செய்தார். அவர் 2 முக்கிய இரசாயனங்களை எடுத்தார், பெனால் மற்றும் ஃபார்மால்டிஹைட். இவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் கலந்து பார்த்தார். இந்த கலவையில் ஒரு சிறப்பு மாற்றம் நடந்தது. அது ஒரு முறை உருவான பிறகு
மீண்டும் உருகாத, வடிவம் மாறாத, மிகவும் வலிமையான தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்காக மாறியது. அதுதான் பேக்லைட். தீப்பற்றாதது, மின்சாரம் ஓடாதது, வலிமையானது என்பதால் இது ரேடியோ, டெலிபோன், மின்சார சுவிட்ச் போன்ற தொழில்துறை பொருட்களின் முக்கிய பிளாஸ்டிக்காக மாறியது. 1933இல் லண்டன் ICI ஆய்வகத்தில் 2 விஞ்ஞானிகள், ஃபேசெட் மற்றும் ஜிப்சன், எத்திலீன் கேஸ் மிக அதிக அழுத்தத்தில் கலக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன லீக்கேஜ், ஒரு ஸ்பார்க், அது அன்எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் ஆகி மென்மையான, நீளக்கூடிய, கிழியாத ஒரு புதிய பொருள் உருவானது. அதான் உலகை மாற்றிய பாலியேத்திலீன். ஆனா கதை இங்கு முடிவாகவில்லை. 2ஆம் உலகப் போர் பிளாஸ்டிக் வளர்ச்சியை அபாரமாக வேகப்படுத்தியது. ஏன் தெரியுமா? அப்போது போருக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான பொருள் இயற்கை ரப்பர். உலகளவில் கடுமையாக குறைந்தது. ரப்பர் கிடைக்காததால் அதற்கு பதிலாக நீடிக்கும், வலிமையான, மலிவான பொருள் தேவைப்பட்டது. அதற்கான சரியான மாற்று பிளாஸ்டிக் தான். அதனால் பிளாஸ்டிக் ஒரு புதிய ஹீரோவாக போர்க்கால தொழில்துறையில் நுழைந்தது. போர்க்கப்பல்களின் பல உள்பாகங்கள், விமானங்களின் எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பாராசூட் கயிறுகள், இராணுவர்களின் ஹெல்மெட்கள், உணவு மற்றும் மருத்துவ பொதிகள் அனைத்தும் பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்படத் தொடங்கின. பழைய உலோகப் பொருட்களை விட பிளாஸ்டிக் லேசானது. இந்த காலத்தில் பிளாஸ்டிக்கின் தேவை மிகவும் அதிகரித்ததால் உலகின் பிளாஸ்டிக் உற்பத்தி சாதனை அளவில் உயர்ந்தது. ஒரே போர்க்காலத்திலேயே உற்பத்தி அளவு 300% வரை பெருக்கப்பட்டது. இதுவே பிளாஸ்டிக் உலகளவில் பரவுவதற்கான மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. போர் முடிந்ததும் பிளாஸ்டிக் பொது வாழ்க்கைக்குள் நுழைந்தது. 1959இல் ஸ்வீடனில் என்ஜினியர் ஸ்டெயின் தூலின் இந்த பாலித்தீன் ஃபில்மை மடித்து, ஹீட் சீல் செய்து, மேல் ஒரு ஹேண்டில் வெட்டி உலகின் முதல் பிளாஸ்டிக் கேரி பேக்கை உருவாக்கினார். அந்த நாள் முதல் இன்று வரை பாலித்தீன் அன் ஆக்சிடென்ட் பர்த், கேரி பேக்கின் சிம்பிள் டிசைன் உலகம் முழுக்க நம்ம வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இந்த வளர்ச்சியில் பிளாஸ்டிக் 3 முக்கிய காரணங்களால் முக்கிய நட்சத்திரமானது. 1 லேசானது, 2 வலிமையானது, 3 குறைந்த செலவில் தயாரிக்கக்கூடியது. இந்த 3 காரணங்களால் தான் பாட்டில்கள், பைகள், பொம்மைகள், கம்ப்யூட்டர்கள், மொபைல்கள், மனிதனின் அன்றாட வாழ்க்கையோடு பிளாஸ்டிக் நிரந்தரமாக இணைந்தது. 2000ஆம் ஆண்டுக்கு முன்னரே பிளாஸ்டிக் உற்பத்தி 100 மடங்கு உயர்ந்தது. ஆனால் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரிய பிரச்சனையும் அமைதியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. பிளாஸ்டிக் ஒரு மாயப் பொருள் போல தோன்றினாலும் அது எளிதில் கரையாதது. அதனால் மண், நதி, கடல் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குவியத் தொடங்கியது. உண்மையில் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் பூமியில் முழுமையாக கரைய 400 முதல் 500 ஆண்டுகள் வரை ஆகும். கடலுக்கு சென்ற பிளாஸ்டிக் இன்னும் ஆபத்தானது. ஆமைகள் அதை உணவாக நினைத்து விழுங்கின. மீன்களின் குடலில் சிக்கியது. பறவைகள் கூட அதில் சிக்கி பறக்க முடியாமல் ஆனது. அப்படியாக மனிதன் உருவாக்கிய பிளாஸ்டிக் இயற்கையையும் உயிரினங்களையும் அமைதியாக காயப்படுத்தத் தொடங்கியது. ஒரு சின்ன சாக்லேட் பிளாஸ்டிக் கவர், குழந்தைகள் சாப்பிட்டுவிட்டு கவனக்குறைவாக சாலையில் தூக்கி எறியப்படும் ஒரு சிறிய துண்டு, குப்பை மட்டுமே என்று நாம நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு கவர் எப்படி பயணம் செய்கிறது தெரியுமா? மழை வந்தாலே அது சாலையோர நீரில் கரைய, அங்கிருந்து அமைதியாக சாக்கடை கால்வாயில் சென்று விடுகிறது. நமக்கு தெரியாமலே அந்த குப்பை ஓடிக்கொண்டே இருக்கும். கால்வாயிலிருந்து அது ஆற்றில் கலக்கிறது. ஆற்றின் ஓட்டம் அந்த பிளாஸ்டிக் துண்டை தூரமாக அழைத்து செல்கிறது. அது கடலுக்கு சென்று சேரும். கடலில் அது கரையாது, ஆனால் இயற்கைக்கு ஆழமான காயம் தரும். கடல் உயிர்கள் அதை உணவாக நினைத்து தின்று உயிர் இழக்கவும் செய்யும். இப்படி ஒரு சிறிய கவனக்குறைவு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. ஆனா இதை தடுப்பது மிகவும் எளிது. அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து சரியான குப்பை கூடையில் போட்டாலே போதும். அதை சேகரித்து மறுசுழற்சி செய்தால் இயற்கை நீண்ட நாட்கள் சுவாசித்து வாழ முடியும். இப்போது புரிந்ததா? நீ தீங்கிழைக்கும் ஒரு பொருள் அல்ல, தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் மட்டுமே. நேரமே
என்னை பற்றி நீ கூறியதிலிருந்து எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நான் இயற்கை பாதிக்க உருவாக்கப்படவில்லை. இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. அதற்கு பிளாஸ்டிக்கை குறைவாகவும் திரும்பவும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தவும், தேவையான இடங்களில் மட்டும் பயன்படுத்தவும். பயன்படுத்துங்கள். ஆனால் 100% மறுசுழற்சி செய்யுங்கள். அப்போதுதான் இயற்கை முழுவதுமாக பாதுகாக்கப்படும். உலகத்தை மாற்றியது பிளாஸ்டிக். இப்போது உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நேரம் பேசினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் நேரம் பேசும். அதுவரை நன்றி.